பேரரசர் இந்த நிலையில் நின்று தர்மத்தின் வழியாகவும் நீதி பரிபாலன வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம், அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமொழி ஐயா அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு. திருச்சி மண்டலத்தை தலைமையிடமாக கொண்டு மாமன்னர் பேரரசர் பெருமிகு முத்துரையர் ஐயா அவர்கள் 1349வது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்நிலை உரிமை மீட்பு குழுவின் சார்பாக பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்குரிய மரியாதையை புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பேரரசர் இந்த நிலையில் நின்று தர்மத்தின் வழியாகவும் நீதி பரிபாலன வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம், அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமொழி ஐயா அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றினை நாம் உற்று நோக்கினால், அவருடைய வழியில் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலங்களும் அந்த வழியை பின்பற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் உள்ள அளவும் அவருடைய புகழஞ்சி நிலைத்து நிற்கும் என்பது